ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2026ல ரிலீஸ் ஆன டெத் அட் த டின்னர் பார்ட்டின்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். இது ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான கதைங்க. ஒரு டின்னர் பார்ட்டி. அதுல ஒரு காலேஜை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ் அவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கிறதே ஒரு ப்ரொஃபசர் தான். பார்ட்டியில மர்மமான முறையில ஒரு பொண்ணு கொல்லப்படுறா. அந்த கொலையை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்றத பெரிய பெரிய டிடெக்டிவ்ஸ் எல்லாம் இல்ல, இந்த உலகத்துல எதை விட பெரிய சக்தி இல்ல, தாயை விட. அப்படிப்பட்ட ஒரு தாய். அவங்க பையனும் அதே காலேஜ்ல தான் படிக்கிறான். எங்க இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்தது நாளைக்கு நம்ம பையனுக்கு நடந்துருமோன்ற பயத்துல யாருக்கும் எதுவும் ஆகிறதுக்கு முன்னால கொலையாளியை கண்டுபிடிக்கணும்னு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போச்சு, இதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, கடைசியா அவங்க கொலையாளிய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இத சொல்லியிருக்கிறதாங்க படத்தோட கதை. படத்தோட கதை கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அன்பிரடிக்டபிளா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா உங்ககிட்ட சவால் விட முடியுமா? நீங்க எப்படியும் அதையும் ப்ரெடிக்டபிளா மாத்திருவீங்க. யார் என்ன பண்ண போறீங்கன்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குமா? வாங்க. அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா ஆரம்பத்திலேயே கடத்தல் சீன் தான். நான் இன்ட்ரோலயே சொன்னல, ஒரு தாய், அவங்க தான் படத்தோட ஹீரோயினை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. அவங்க மூஞ்சில இருக்க துணியை விளக்குனதும் கடத்தின ஆள் யாருன்னு காட்டலங்க. ஆனா ஹீரோயின் கடத்தப்பட்ட ஆளை பார்த்து எனக்கு அப்பவே தெரியும் நீ தான் அந்த வேலையை பார்த்த ஆளா இருப்பன்னு, பொண்ணா எங்களை கொல்ல போறியா அப்படின்னு கேட்கும் போதே இங்க சீனை கட் பண்ணா ஒரு வாரத்துக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக்ல இருந்து கதையை கொண்டு வராங்க. ஒரு யூனிவர்சிட்டியில நடந்துட்டு இருக்க சைக்கலாஜிக்கல் கிளாஸ் செமினாருங்க. நல்லா பானி ஊத்தி வச்ச பானை மாதிரி மழை வண்டி வச்சிட்டு இருக்க ஒரு ப்ரொஃபசர், அவர் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காப்புல. ஆளு செம்ம ஃபேமஸ். இதே கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணு ஒரு பையனை காட்டினா, பையன் இருக்கான்ல அவன் ஹீரோயினோட பையன். அவன் பேரை நம்ம கொடுக்குன்னு வச்சுமா, ஏன்னா ஆளு படத்துல பல துடுக்கான வேலையை பார்க்க போறான், அதனால அவனுக்கு கொடுக்குன்ற பேர் தான் கரெக்டா இருக்கும். பொண்ணு அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட். நம்ம பேரை அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். ப்ரொஃபசர் கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சு கொடுக்கு கிளாஸ்மேட்டை ஒன் சைடா லவ் சுட்டுட்டு இருக்கான். ஆனா இன்னும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லல. இப்ப சும்மா பயமா நைட்டு சாப்பிட்டு எங்கேயாச்சும் வெளியே போவோம், நீ ஃப்ரீயான்னு கொடு கேட்க, அச்சச்சோ நான் என்னோட தியரி பேப்பர் சம்பந்தமா ப்ரொஃபசர்ட்ட டிஸ்கஸ் பண்ணுமேடா, இன்னைக்கு விட்டுரு இன்னொரு நாள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்மேட் போயிட்டாலா. அதோட கொடுக்கு வெளியே வந்தா பையனை பாக்குறதுக்காக ஹீரோயின் வெளியூர்ல இருந்து இப்ப காலேஜ் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. பையனை பார்த்ததும், நடா தம்பி வீட்டுல இருந்து வரப்போ அர்னால்டு மாதிரி இருந்தியடா, இப்ப அனிருத் மாதிரி ஆயிட்டியடா, நீ சாப்பிடுறியா இல்லையா, என்னடா இப்படி துரும்ப அழிச்சு போயிட்டேன்னு பல பேருக்கு முன்னால ஹீரோயின் அவங்க தாய்ப்பாசத்தை காட்டுறாங்க. மா ஏமா 4 வருஷத்துல யாரும் என்ன கலாய்க்காத மாதிரி கண்ணியமா நடந்துட்டு இருக்கமா, அதை நீ 4 செகண்ட்ல உடச்சு போட்டுருவ போலியே, தயவு செஞ்சு வாமா வெளியே போயிடலாம் அப்படின்னு கொடுக்கு அவன் தங்கி இருக்க வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வரான். இங்க கொடுக்கு மட்டும் இல்லங்க, அவன் கூடவே ஒரு ரூம்மேட் இருக்காங்க, அதுவும் அது ஒரு பொண்ணு. இது மட்டும் இல்லாம நம்ம கிளாஸ்மேட்னு ஒரு பொண்ணு பார்த்துருந்தோம் இல்லையா, அவ தாங்க கொடுக்கோட ரூம்மேட்டும் கூட. ஓஹோ தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு என் பையன் இங்க குரூப் ஸ்டடி பண்றான் போலியே, நடா வா அப்படின்னு ஹீரோயின் கிண்டல் பண்ணா. அட நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இது வரைக்கும் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான், என்ன மாச்சு நினைச்சிட்டு இருக்காத, ஃபர்ஸ்ட் எனக்கு பசிக்குது, 2 பேரும் சேர்ந்து சாப்பாடு செய்யுமா அப்படின்னு இவங்க சாப்பாடு செஞ்சுட்டு இருக்க கேப்ல கிளாஸ்மேட் செம்ம சந்தோஷமா வீட்டுக்குள்ள ஓடி வரா. வந்த கொஞ்ச நேரம் அங்க ஹீரோயின் இருக்கிறத கூட அவன் நோட் பண்ணலாங்க. ஏதோ ஒன்னு சொல்ல வரும்போது அங்க ஹீரோயின் இருக்கிறத பாத்துட்டா. அட ஆண்டி நீங்க எப்போ வந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரதா கொடுக்க சொன்னா. பரவாயில்ல உங்களை பார்த்ததுல சந்தோஷம், அதோட நான் எதுக்காக வந்தனோ அதையும் சேர்த்து சொல்றவா. கொடுக்க நம்ம ப்ரொஃபசர் இருக்காருல்ல, அவர் இன்னைக்கு அவரோட வீட்டுல ஒரு ஸ்பெஷலான பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரா. சில பேரை மட்டும் தான் இன்வைட்டே பண்ணிருக்காரு. நான் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி 2 இன்விடேஷன் வாங்கிட்டு வந்துட்டேன், ஒன்னு எனக்கு இன்னொன்னு உனக்கு, போமான்னு கூப்பிடுறா. போலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா எங்க அம்மா இன்னைக்கு தான் வந்திருக்காங்க, அவங்களை எப்படி தனியா விட்டு வர்றதுன்னு தான் யோசனையா இருக்கு அப்படின்னு கொடுக்கு பேட்டரி கார்டை போட்டா. டேய் யாரா இவன், நல்லா காத்துல அடிச்சுட்டு வந்த காரப்பொரி கவர் மாதிரி இருந்துகிட்டு அந்த பொண்ணே வான்னு கூப்பிடுறா. போய் என்ஜாய் பண்ணாம அம்மா நொம்மான்னு, நான் என்ன ஓடியா போறேன், இங்க தானே இருக்க போறேன், நீ போயிட்டு வான்னு ஹீரோயின் சப்போர்ட் பண்ணா. என்னப்பா உங்க அம்மா இங்க இருக்காங்க தானே உனக்கு பிரச்சனை, பேசாம அவங்களையும் கூட்டிட்டு வா, உங்க அம்மாவை பார்த்தா ப்ரொஃபசர் சந்தோஷப்பட தானே போறாரு அப்படின்னு ஒரு வழியா பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு டின்னர் பார்ட்டிக்காக 3 பேரும் கிளம்புறாங்க. அப்ப கிளாஸ்மேட் அவ ட்ரெஸ்ல கொக்கிய மாட்டி விட சொல்லி ஹீரோயின் வரா. இவங்களும் கொக்கிய போட கிளாஸ்மேட்டை திரும்பி நிக்க சொன்னான். கிளாஸ்மேட்டோட பின் கழுத்துலங்க காயம் பட்ட மாதிரி சின்ன சின்ன அடையாளம் இருக்கு. என்னம்மா இதுன்னு கேட்கும்போது, அது காதல்னு வந்துட்டா ஹாயாவும் இருக்கணும் காயமும் பண்ணும்லங்க, அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட், அதை தட்டி விடுங்க. உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், எனக்கு தெரியும் உங்க பையனுக்கு என் மேல இல்தக்கா சையா இருக்கு, ஆனா நான் உங்க பையனை அப்படி பாக்கலங்க, ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறேன். இது அவன்கிட்ட டைரக்டா சொல்லி அவன் மனசோடைக்கு எனக்கு விருப்பம் இல்ல, அதனால அவன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் ஒரு லெட்டரா எழுதி வச்சிருக்கேன், என் ரூம்ல தான் இருக்கு, அதை அவன்கிட்ட கொடுக்க கூட எனக்கு தைரியம் இல்ல, சீக்கிரமாவே கொடுத்துருவேன், நாளை பின்ன நீங்க எதுவும் கோச்சி கூடாது இல்ல, உங்க பையன் எனக்கு பிடிக்கலன்னு. பிடிக்காமலாம் இல்ல, ஆஸ் அ ஃப்ரெண்டா அவனை ரொம்ப 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 பிடிக்கும், அதான் முன்கூட்டியே உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னு கிளாஸ்மேட் ஓப்பனா பேசுறா. பரவாயில்ல இருக்கட்டுமா, ஆத்துல 1000 மீன் இருக்கு, அவனுக்கு திறமை இருந்தா இன்னொரு மீனை பிடிச்சிக்க போறான், இதை நினைச்சு நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க, விடு வா போலான்னு 3 பேரும் பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. அங்க கொடுக்கும் கிளாஸ்மேட்டும் ஹீரோயினை ப்ரொஃபசர் கிட்ட இன்ட்ரோ கொடுத்தா, அந்த ஜபம் பண்ணி வாங்கின ஜெல்லி முட்டாய்க்கு என்ன ஏத்தோன்றீங்க, அம்மா கிட்டே பையனை பத்தி டீஸ் பண்ணி பேசுறான். கொடுக்க
பொண்ணுக்கு அவனோட 3 வயசுல இருந்தே நரம்பு ஃபால்ட்டுங்க. அப்பப்ப ஆளு திக்கி திக்கி பேசுவான். அந்த டாபிக்கை வச்சு இந்த பையனுக்கெல்லாம் சைக்காலஜி படிக்கணும்னு தலையெழுத்தாங்க. ஏங்க அவனை கஷ்டப்படுத்துறீங்கன்னு ப்ரொஃபசர் நக்கல் பண்றான். ஹீரோயினும் சும்மா இல்லையே, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்ற கதையா திரும்ப ப்ரொஃபசரை நோஸ்கட் பண்ணி விட்டாங்க. ஆரம்பத்திலே 2 பேருக்குள்ள மனக்கசப்பா. அடுத்த பார்ட்டியில ஹீரோயின் ப்ரொஃபசரோட பிஏன்னு ஒரு லேடியை மீட் பண்றாங்க. இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்க அதே டேபிள்ல தான் ப்ரொஃபசரோட மனைவியும் இருக்காங்க. இப்படி பார்ட்டி அமோகமா போயிட்டு இருக்கப்போங்க திடீர்னு மேல் மாடியில இருந்து கிளாஸ்மேட் யார்கிட்டயோ கத்துற மாதிரி சவுண்டு. அடுத்த செகண்டே மேல இருந்து கீழே தொப்புன்னு விழுந்தவ அங்கேயே இறந்துட்டா. சம்பவத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்தாச்சு. நடந்தது கொலையா ஆக்சிடென்டான்னு தெரியல. விசாரணை எப்போ வந்திருக்க ஷெரீஃப்? சம்பவம் நடந்தப்போ ப்ரொஃபசர் எங்க இருந்தாருன்ற கேள்வியை ஹீரோயின் முன்னால கேட்டதும், அது ஏங்க குறிப்பா அந்த ஆளை மட்டும் கேக்குறீங்க, அவர் சஸ்பெக்டா என்ன அப்படின்னு ஹீரோயின் சந்தேக கண்ண ப்ரொஃபசர் மேல திருப்புறா. அப்படியெல்லாம் இல்லம்மா, சம்பவம் நடந்தப்போ யார் யார் எங்கெங்க இருந்தாங்கன்னு கேட்டு வச்சுக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு ஷெரீஃப் சொல்லி இந்த சீன் முடிய அடுத்த 2-3 நாள் கொடுக்கு சோறு தண்ணி இல்லாம தேவதாஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கான். பையனை தேத்தி ஆகணுமே. சோ பையன்கிட்ட போன ஹீரோயின், இங்க பர்ற அம்பி, இதே மாதிரிதான் நானும் உன் அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்தப்போ எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுன்னு, சரியா சாப்பிடல, தூங்கல, வேலை செய்யல, நட போன மாறினேன். அதுக்கப்புறம் தாண்டா வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுது, நம்ம கூடவே இருக்கவங்க நம்மளை விட்டு போயிட்டா அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. இதுக்கப்புறமும் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நம்ம தானே வாழணும். சோ புரிஞ்சுக்கோன்னு ஹீரோயின் சமாதானம் சொன்னதும், சரிம்மா நீ சொல்றதும் கரெக்ட் தான், இன்னைக்கு வேற எனக்கு ப்ரொஃபசரோட கிளாஸ் இருக்கு, அதை நான் அட்டன் பண்ணலனா டிகிரி கிடைக்கிறதே பிரச்சனை, நான் கிளம்புறேன்னு பொசுக்குன்னு காலேஜ் கிளம்புறான். ஒன்ன இந்த நிலைமையில தனியா விட முடியாதரா, நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்தே போலான்னு. ஹீரோயின் கொடுக்க கூட்டிக்கிட்டு காலேஜ் வராங்களா. பையன் கிளாஸ் ரூமுக்குள்ள போனதும் அடுத்து கிளாஸ் ரூமுக்குள்ள போக இருந்த ப்ரொஃபசர் போன தடவை தான் ஹீரோயின்ட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டான்ல, சோ சாரிங்க, அன்னைக்கு நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு மீன் பண்ணியெல்லாம் பேசல, ஏதோ ஒன்று பேச வந்தேன், அது வேற மாதிரி ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க, ஃப்ரீயா இருந்தா கிளாஸ் உள்ள வாங்கலாம், கிளாஸ்மேட்டோட இழப்புக்காக நான் ஒரு அஞ்சலி ஸ்பீச் கொடுக்கலான் இருக்கேன், நீங்களும் வந்து கேளுங்க அப்படின்னு ப்ரொஃபசர் ஹீரோயினையும் முள்ள குறிட்டு போட்டு நிக்க வச்சு பசங்களுக்கு முன்னால பேச ஆரம்பிக்கிறான். நம்ம கூடவே ஒட்டி உறவாடி சிரிச்சு பேசி நமக்கு பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணை இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம். எல்லாருக்கும் அது எவ்வளவு பெரிய வலியா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கும் அப்படிதான். நம்ம எல்லாரும் அவளை எவ்வளவு லவ் பண்ணிருப்போம். ஆனா லவ்னு ஒண்ணு இருந்தா ஹாயாவும் இருக்கணும், காயமும் பண்ணணும். அதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் இப்படின்னு ப்ரொஃபசர் பேசிட்டு இருக்கப்போ ஒரு ட்விஸ்ட குட்டாம் பாருங்க. இந்த டைலாக் இதுக்கு முன்னாலேயே யாரோ சொல்லி நம்ம கேட்டிருப்போம், ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? கிளாஸ்மேட்டே தாங்க ஹீரோயின் சொல்லிருப்பால அந்த டைலாக. அதே டைலாக ப்ரொஃபசரும் சொல்றான்னா, ஒருவேளை ப்ரொஃபசருக்கும் கிளாஸ்மேட்டுக்கும் நடுவுல லவ்ஸ் ஓடிட்டு இருந்திருக்குமோ? அதை நினைச்சு டவுட் ஆன ஹீரோயின் யார்கிட்ட போய் என்ன கேட்கறதுன்னு தெரியாம எதிர்ச்சியா ப்ரொஃபசரோட பிஏவை பார்த்துட்டு, மேடம் மேடம் உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசணும், பேசலாமா அப்படின்னு பிஏவோட ஆபீஸ்லயே உட்காந்துங்க. நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க ப்ரொஃபசர் இருக்காரு இல்ல, அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அஃபைர்ல இருந்த மாதிரி நீங்க எதையாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? அதை ஹீரோயின் கேட்டதும் பிஏ ஜர்க் ஆயிடுறா. பயத்தோட திறந்திருந்த ஆபீஸ் கதவெல்லாம் மூடிட்டு, என்னங்க அசால்ட்டா காலேஜுக்குள்ளேயே வந்து அவரை பத்தியே தப்பு தப்பா கேக்குறீங்க, நல்ல வேலை என்கிட்ட கேட்டீங்க, வெளியே யாருக்காதுலயாவது ஊந்து இருந்துச்சு உங்களுக்கு சங்கு ஊதி சடங்கு நடத்திருப்பாங்க. எனக்கே அவரை பத்தி சொல்றது பயமா தான் இருக்கு. 6 வருஷம் அவரோட தலைமையில நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவங்கள்ட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு என்ன ஃபயர் பண்ணிட்டாருன்னா என்னோட 6 வருஷ உழைப்பு வீணா போயிடும். நான் சொன்னேன்னு மட்டும் யார்ட்டையும் சொல்றாதீங்க. ஆமா, சில வருஷத்துக்கு முன்னால ரூமர் ஒன்று கிளம்புச்சு. அந்த டைம்ல எல்லாம் ப்ரொஃபசர் ஃபேமஸான ஆள் இல்ல. திடீர்னு அவருக்கு எங்க இருந்து வந்துச்சோ அவர் புக்கெல்லாம் எழுதி அது ஃபேமஸ் ஆகி யூடியூப், பாட்காஸ்ட், அது இதுன்னு ஆளு சொல்ல முடியாத உயரத்தை எட்டாரு. அதுக்கு அவர் சில பசங்களை யூஸ் பண்றதாகவும் நீங்க சொல்ற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அஃபைர் வச்சிருக்கிறதாகவும் பேசிட்டாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியலங்க. ப்ரொஃபசரால பாதிக்கப்பட்ட பையன்னு அந்த டைம்ல ஒருத்தவனை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. நான் வேணும்னா வீட்டு அட்ரஸ் கொடுக்குறாங்க, நீங்க போய் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், திரும்ப இதை கேட்டு என் ஆபீஸ்க்கு வராதீங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு பிஏ ஒரு வீட்டு அட்ரஸை கொடுத்து அனுப்புறா. இன்னொரு பக்கம் ப்ரொஃபசரோட கிளாஸ் முடிஞ்சு கொடுக்கு கிளம்புறப்போ அவங்கிட்ட தனியா பேசின ப்ரொஃபசர், கிளாஸ்மேட் போனதுல எல்லாரை விட உனக்கு தான் வலி அதிகம் இல்லடா தம்பி, ஏதாவது ஆறுதல் வேணும்னு நினைச்சனா சாயந்தரம் 6 மணிக்கு இந்த இடத்துக்கு வா, அங்க நம்ம பசங்களாம் இருப்பாங்க, அவங்க கூட ஃப்ரீயா பேசினா உனக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு அந்த ஆளு கொடுக்க எங்கேயோ கூப்பிடுறான். கொடுக்க பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபசர் அவனோட இன்ஸ்பிரேஷன், கூப்பிட்ட இடத்துக்கு போகாம இருப்பானா, போகலான்னு முடிவு எடுத்துட்டான். அதுக்குள்ள இங்க ஹீரோயின் பிஏ கிட்ட ஒரு வீட்டு அட்ரஸ் வாங்கினால நேரா அந்த வீட்டு அட்ரஸ்க்கு போனா வீட்டுக்குள்ள இருக்க ஒரு நாய் வல்லு வல்லுன்னு குலைக்குது. நாய் தான் அப்படின்னு பார்த்தா நாயை வச்சிருக்க ஓனர் அம்மா அதுக்கும் மேல குலைக்குதுங்க. நாயே பரவாயில்ல போல, நல்லா ஹைஸ்கூல் வாசல்ல ஐஸ் விக்கிற ஆயா மாதிரி இருந்துகிட்டு ஏங்க கத்துறீங்க, நான் சும்மா 2-3 மேட்டர் கேட்டு போலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு ப்ரொஃபசர்னு ஒரு ஆளை பத்தி தெரியும்ல, என் பையன் அவர் கீழே தாங்க படிக்கிறான். 2-3 நாளைக்கு முன்னால அவர் கீழே படிச்ச ஒரு பொண்ணு கொல்லப்பட்டா. ப்ரொஃபசருக்கும் அந்த பொண்ணுக்கும் அஃபைர் ஓடிட்டு இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் கிளாஸ்மேட்டோட சாவல கூட அவருக்கு சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்குங்க. அதான் ப்ரொஃபசரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ கேட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், நீ சொல்ற இந்த அலிகேஷனை பப்ளிக்கா எதுவும் கொண்டு போலமா, நல்லதுன்னு நினைச்சுக்கோ, பப்ளிக்கா மட்டும் எடுத்துட்டு போயிருந்த
ப்ரொஃபஸரோட ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு சில பேர் வருவானுங்க, உன்னை கொத்தி கொதறிட்டு இருப்பானுங்க. இதே தான் எனக்கும் சில வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு. என் பையனுக்காக நான் ப்ரொஃபஸர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் போலீஸ் கூட அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. ரெண்டாவது ப்ரொஃபஸரோட ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு சில பேர் வந்து என் வீட்டு கண்ணாடியை உடைச்சானுங்க, வீட்டுக்கு முன்னால நெருப்பு வச்சானுங்க, என் நிம்மதியவே கெடுத்துட்டானுங்க. நாளைக்கு உனக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா ப்ரொஃபஸரை பத்தி விசாரிக்கிறத விட்டு அடுத்த வேலையை பாரு. ஃப்ரீ அட்வைஸ், கேட்டா கேட்டுக்கோ, கேட்கலன்னா நாசமா போ. அதை சொல்லிட்டு லேடி திரும்ப வீட்டுக்கு அதை மூட போறப்போ, சரிங்க இவ்வளோ கொந்தளிச்சு பேசுறீங்களே, அப்படி உங்க பையனுக்கு என்னதாங்க ஆச்சு, அதையாச்சும் சொல்லுங்கன்னு ஹீரோயின் கேட்டா அந்த அம்மா வாயவே திறக்கலங்க, கடுப்புல உள்ள போயிடுச்சு. அதோட அன்னைக்கு நைட்டு ப்ரொஃபஸர் கொடுக்க ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தான்ல, நாங்க போறேன்னு பையன் வீட்டுல இருந்து கிளம்புறானா, தம்புடோ ப்ரொஃபஸர் என்னமோ அவளை நல்ல ஆள் மாதிரி தெரியலடா, நீ அவனை பெரிய அளவுல நினைச்சுக்கிட்டு அவன் என்ன சொன்னாலும் பண்ணிட்டு இருக்க, இது தப்புன்னு ஹீரோயின் சொல்லி பாக்குறா. எங்க கொடுக்கு காதல ஏறுது, நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா அவனுக்கு பொறுக்காதுல்ல, நவருமா நான் கிளம்புறேன் அப்படின்னு அடாவடியா கிளம்பி ப்ரொஃபஸர் எந்த பாருக்கு வர சொன்னானோ அந்த பாருக்கு போறான். அங்க ஒரு மீன் கொக்கில மாட்டின ஆண் புழு ஒருத்தவன், ஆளே பாக்க ரகடா இருக்கான். அவன் கொடுக்கிட்ட பேச்ச போட்டு, வா ப்ரொஃபஸர் உனக்காக தான் வெயிட் பண்றாரு, போய் பாப்போன்னு பாரோட பேக் சைடு கூட்டிட்டு வரான். அங்க ப்ரொஃபஸர் கூட அந்த ஆண் புழு மாதிரியே நிறைய புழுக்கள் இருக்குங்க. பாடம் சொல்லி கொடுக்குற வாத்திக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கேங்கு, அத படம் பாக்குற நம்மளே யோசிக்கிறோம்ல, கொடுக்கு யோசிக்க மாட்டான். வாடா தம்பி வா, இதான் நம்ம கிளப், இந்த பசங்க நமக்காக என்ன வேணும்னா பண்ணுவானுங்க, இவனுங்க கூட சேர்ந்து வலிய மறக்க பாரு அப்படின்னு ப்ரொஃபஸர் கொடுக்குக்கு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து அவனை வேற ட்ராக்ல கூட்டிட்டு போறான். சேம் டைம் வீட்டுல இருந்த ஹீரோயினுங்க இதே வீட்டுல தானே கிளாஸ்மேட்டும் இருந்தா. சோ கிளாஸ்மேட்டோட ரூமுக்குள்ள போனா அங்க டேபிள் டிராயர்ல இருந்து போன் ஒன்னு கிடைக்குது. எடுத்து பார்த்தா போனுக்கு கடைசியா வந்திருக்க மெசேஜ், நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன்னு யார்கிட்ட இருந்து வந்திருக்கு. நம்பர் யாரோடது, யார் அந்த மெசேஜ் அனுப்புனாலும் தெரியல, பட் அது ப்ரொஃபஸரோட நம்பரா தான் இருக்கும்னு ஹீரோயினே நினைச்சுக்கிட்டு, நீ ப்ரொஃபஸர் தானே எனக்கு நல்லா தெரியும், அந்த பொண்ணோட சாவுக்கு காரணம் கூட நீதான், உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றாங்க. அடுத்த செகண்டே அங்க இருந்து ரிப்ளையும் வருதுங்க, உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் ஒரு பார்ட்டு தான், இன்னும் எக்ஸ்ட்ராவா உண்மை தெரியணும்னா நைட்டு 10 மணிக்கு இந்த கார் பார்க்கிங்க்கு வா தெரியும்னு ரிப்ளை வந்திருக்கா. ஹீரோயின் போறாங்களா இல்லையான்னு காட்டுறதுக்குள்ள மறுபடியும் கொடுக்கிட்ட வந்தா. ஆள் சரக்கெல்லாம் அடிச்சிட்டாங்க, லைட்டா கிருகிரின்னு வேற இருக்கான். அந்த போதையில நடந்து போற யாரோ ஒரு ஆள் மேல மோதனதும் அவன் சண்டைக்கு வாடான்னு சாட்டையை கட்டு நிக்கிறான். கொடுக்கு திரும்ப எதிர்த்து பேசுறப்போ அவனுக்கு லைட்டா வாய் திக்குதா, இதான் சாக்குன்னு சண்டைக்கு வந்தவன் சரசம் பண்றான். கொடுக்கோட மூக்குலயே ஒரு குத்து வேற விட்டான். உடனே ப்ரொஃபஸரோட பாய்ஸ் எல்லாம் ஏறிக்கிட்டு போக, டே விடுங்கடா விடுங்கடா, அவனே ஒரு சல்பி மாவு, நம்மளா இருக்கோன்னு தெரியாம பண்ணிட்டான், இதாண்டா அவனுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், நல்லா திண்ணையில காய வச்ச மொன்ன கத்தி மாதிரி இருந்துகிட்டு மோதும் போது ஆள் யாருன்னு பார்த்து மோதணும். இன்னொரு வாட்டி நான் உன்னை இந்த பார் பக்கம் பார்த்தேன், ஜார்ல போட்டு அரைச்சிருவேன், ஓடிப்போ அப்படின்னு ப்ரொஃபஸர் ரவுடி மாதிரி கேங்ஸ்டர் வேலையெல்லாம் பாக்குறாங்க. அங்க அது நடந்துட்டு இருக்க கேப்ல இங்க ஹீரோயின் மெசேஜ்ல எந்த இடத்துக்கு வர சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. திடீர்னு அங்க புயல் வேகத்துல ஒரு வேன் வர, வேன்ல இருந்து இறங்கின 2 பேர் ஆரம்பத்திலேயே ஹீரோயின் கையில இருந்த கிளாஸ்மேட்டோட போனை புடிங்கிட்டானுங்க. அடுத்து ஹீரோயினையும் கடத்தலான்னு பார்த்தா ஹீரோயின் எவ்வளவு தெளிவு, அவனுங்களை தள்ளி விட்டு காருக்குள்ள ஏறி உக்காந்து ஹார்னை போட்டு அழுத்தல. கொஞ்சம் தூரத்துல ஒரு 10-15 பேர் இருக்காங்க. ஹார்ன் சவுண்ட் கேட்டா அவங்க வந்துருவாங்கல்ல, பயத்துல வந்த 2 பேருங்க, டேய் அதான் போன் கட்சிச்சுல்ல அது போதும் வா போலான்னு ஹீரோயினை விட்டு கிளம்பிட்டானுங்க. அடுத்த சீன்லயே போலீஸ் ஸ்டேஷன் போன ஹீரோயின் ஷெரீஃப் கிட்ட ப்ரொஃபஸரை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. ஆனா ஷெரீஃப் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கவே மாட்டாருங்க. எப்படிங்க, கிளாஸ்மேட்டுக்கு ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துருந்துச்சு, அது ப்ரொஃபஸர் நம்பர் தானே நீங்க சொன்னா எப்படி நம்ப முடியும், அந்த சைடு யூஸ் பண்ணது பர்னர் போனு, அதை ட்ராக் கூட பண்ண முடியாது, நீங்க சொல்ற பேச்சை கேட்டு அவ்வளவு பெரிய ஆளை எப்படிங்க லாக் பண்றது, வாய்ப்பே இல்லைன்னு ஷெரீஃப் லாஜிக்கான ஒரு பதில சொல்ல, ஓ இதே மாதிரிதான் அப்ப பையன் பாதிக்கப்பட்டான்னு வந்த அந்த பாட்டியையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஆளை கழிச்சிட்டீங்கல்ல, நான் தான் தெளிவா சொல்றேன், கிளாஸ்மேட்டுக்கும் ப்ரொஃபஸருக்கும் அஃபைர் இருக்கு, அந்த அஃபைர்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ப்ரொஃபஸர் கிளாஸ்மேட்டை கொண்டான்னு எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு என்னையும் கடத்த ஆள் அனுப்பியிருக்கான், இவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்னு ஹீரோயின் விதண்டாவாதம் பண்ணா. இங்க பாருங்க மேடம், சட்டத்துக்கு வாய் வார்த்தை செல்லாது, எங்க போனாலும் சாட்சி கேட்பாங்க, சாட்சி இல்லாம என்னால எதையும் பண்ண முடியாது, நீங்களும் அவ்வளவு பெரிய ஆளை பத்தி தப்பா சொல்லி வாய விடாம போய் வேலையா பாருங்க மேடம் அப்படின்னு ஷெரீஃப் ஹீரோயினை அனுப்பி விட்டாரு. நேரா ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாங்க. கொடுக்க மூஞ்சில அடி வாங்கின நேரத்துல ஐஸ் பேக் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். என்னடா ஆச்சுன்னு கேட்டா அவன் உண்மையை சொல்ல மாட்டான், ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா அவன் போறப்போ ப்ரொஃபஸரை பார்க்க போறேன் தானே கிளம்புனா, அப்ப அவனுக்கு என்ன ஆயிருந்தாலும் அதுக்கு ப்ரொஃபஸர் தானே காரணம். சோ மறுநாளே காலேஜுக்கு காண்டோட போன ஹீரோயின் டைரக்டா ப்ரொஃபஸர் கிட்டயே, ஏண்டா ஜானி சின்ஸோட ஜெராக்ஸ் என்னடா பண்ண என் பையனை, இக்கட சூடோ கிளாஸ்மேட்டுக்கு உனக்கு லவ்ஸ் இருந்துச்சு, அந்த லவ்னால தான் நீ அவளை கொன்னலாம் எனக்கு தெரியும், இதே மாதிரி என் பையனை டச் பண்ணி பார்க்கலான்னு நினைக்காதரா, காதை கடிச்சு கழுத்தெடுத்து போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு வெளியே வந்த ஹீரோயின் திரும்ப பிஏ கிட்ட ஹெல்ப்புக்கு போய் நிக்கிறா. ஏங்க நான் தான் உங்கள்ட்ட தெளிவா சொன்னலங்க, நான் 4 கீழே வேலை செய்யறேங்க,
6 வருஷமா ஒரு ரிசர்ச் பேப்பர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சா என் 6 வருஷ உழைப்பு வீணா போயிடுங்க. என்னங்க உங்க பிரச்சனைன்னு அவ கத்த. நேத்து நைட் எனக்கு கடத்த சில பேர் வந்துட்டாங்கன்னு ஹீரோயின் சொன்னதும் பிஏவே சீரியஸ் ஆயிட்டா. அப்படியா? சோ நான் இதையும் உங்கள்ட்ட சொன்னேன். ப்ரொஃபசர் சில பசங்களை அடியாலா சேர்த்து வச்சுக்கிட்டு அவனுக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்கள முடிச்சு விட்டுருவான்னு கேட்டீங்களா? பட் அவன் யார எந்த மாதிரி ஆளுங்களா அவன் கூட வச்சுக்கிறான்லாம் எனக்கு தெரியாது. அவனுக்கு யார்கிட்ட தேவை இருக்கோ அவங்கள மட்டும் கூட கூப்பிட்டு வச்சுப்பான்னு எனக்கு தெரியும். இதை வச்சு பார்த்தா ப்ரொஃபசரோட அடுத்த டார்கெட் உங்க பையனாதாங்க இருக்கணும். ஏன்னா உங்க பையனும் கிளாஸ்மேட்டும் ஒரே வீட்டுல வாழ்ந்தவங்க. மேபி கிளாஸ்மேட் அவங்க அஃபைரை பத்தியும் உங்க பையன் கிட்ட சொல்லிருக்கலாம். அப்படி இல்லனா கிளாஸ்மேட்டோட ரூம்ல ப்ரொஃபசருக்கும் அவளுக்கும் அஃபைர் இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருந்து அதை உங்க பையன் மூலியமா எடுத்துட்டு வரதுக்காக கூட ப்ரொஃபசர் அவங்க பையனை கைக்குள்ள போட பாக்கலாங்க. ப்ரொஃபசர் யார் அவன் பக்கம் இழுக்கணும்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் எல்லாரை விட அவன் தான் முக்கியமான ஆளுன்னு அவங்களுக்கு புரிய வைக்க நினைப்பான். ப்ரொஃபசர் மட்டும்தான் முக்கியம், அவனை தவிர வேற யாருமே தேவையில்லன்னு மயக்க வலையில அவங்கள விழ வைக்கிறது தான் ப்ரொஃபசரோட ட்ரிக்கே. எப்படி நான் இதை கன்ஃபார்மா சொல்றேன்னா இந்த வீடியோவை பாருங்க. நீங்க ப்ரொஃபசர் கிட்ட இப்ப போய் கத்திட்டு வந்தீங்கல்ல, அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு ப்ரொஃபசர் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க வீடியோ ஆன்லைன்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ப்ரொஃபசர் பேசும்போதே தெரியுதுங்க அவன் ஹீரோயினை பத்தி தான் பேசுறான்னு. ஆக்சுவலா ப்ரொஃபசர் என்ன சொல்றான், எல்லா வளர்ந்து வர பசங்களுக்கும் சிறகடிச்சு பறக்க அனைத்து விதமான உரிமையும் உண்டு. ஆனா அவங்களோட அம்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க பசங்களை பாத்துக்கிறேன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன்னு சொல்லி வீட்டை தாண்டி வானத்தை பார்க்க விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி அம்மாக்கள்லாம் ரொம்ப டேஞ்சரு. பசங்க அவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு அவன் உள்குத்தா ஒரு ரூம குத்துறான். நமக்கு ஏற்கனவே கதை தெரியுன்றதுனால அவன் இன்டைரக்டா கொடுக்கிட்ட அவன் அம்மாவை பத்தி தான் பேசுறான்னு புரிஞ்சுக்க முடியுதா? ஆனா அந்த வீடியோட கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யார் என்னன்னே தெரியாத ஆளுங்க கமெண்ட்ல கொடுக்குன்னு அவன் பேரை மென்ஷன் பண்ணி அவன் வீட்டு அட்ரஸ் வரைக்கும் போட்டு விட்டாங்க. அப்ப இது ப்ரொஃபசரோட சிஷ்ய பிள்ளைங்க வேலையா தானே இருக்கும். வீட்டு அட்ரஸ் வரைக்கும் போட்டானுங்கன்னா அடுத்த ஆபத்துக்கு தயாரா இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயின் வீட்டுக்கு போனா சில முகநூல்ல ட்ரெண்டான முல்லா மாதிரிங்க வீட்டு வாசல்ல குப்பையெல்லாம் கொறிட்டு ஹீரோயினை பார்த்ததும் தெரிச்சு ஓடுறானுங்க. சரி உள்ள போய் பையனை சமாதானம் பண்ணலாம்னு நினைச்சா அவர் பேசினதுக்கு நீ அம்மா என்ன வந்து சமாதானப்படுத்துற, அவர் ஒண்ணு கொடுக்கோட அம்மான்னு மென்ஷன் பண்ணி சொல்லியே, ஏதோ ஒன்னு சொன்னாரு, அதை இவனுங்களே தப்பா புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணிட்டானுங்க. அதோட ப்ரொஃபசர் இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு நபரை விமர்சனம் பண்ற ஆளும் கிடையாது அப்படின்னு இவன் ப்ரொஃபசருக்கு அவ்வளோ வக்காலத்து வாங்குறான். ஐயா நீ இன்னுமாடா அந்த ஆளை நம்பிட்டு இருக்க? சரிடா, நேத்து நைட்டு நடந்ததுன்னு அவங்க கிட்ட சொல்லல, இப்ப சொல்றேன் கேளு. உன் கூட தங்கியிருந்த கிளாஸ்மேட்டோட ரூம்ல இருந்து எனக்கு அவ போன் கிடைச்சது. அதுக்கு யார்கிட்ட இருந்தோ நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்ற மெசேஜும் வந்து இருந்துச்சு. அதுவும் கரெக்டா அவளோட கொலை நடந்த அன்னைக்கு. கண்டிப்பா அது ப்ரொஃபசர் தான். நீ மாட்டிக்கிட்டேன்னு நான் ரிப்ளை அனுப்புனதும் அவன் ஆளுங்களை அனுப்பி என்ன கடத்த பார்த்தான். இதுக்கு மேலேயுமா நீ அவனை நல்லவன் நம்புற அப்படின்னு ஹீரோயின் அவ்வளோ சொல்லியும் ஹீரோயினை கடத்த பார்த்திருக்காங்கன்றதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. யாரை கேட்டு நீ கிளாஸ்மேட் ரூமுக்கு போன, எப்படி நீ அவ போன் எடுக்கலாம், அதை தாண்டி ப்ரொஃபசர் மேல எப்படி தப்பு சொல்லலாம் அப்படின்னு அம்மாவை விட ப்ரொஃபசர் தான் முக்கியம்னு சண்டை போட்டு வெளியே வரான். இவனை பிக்கப் பண்ண ஆண் புழுவும் வந்துருச்சு. நான் நண்பா ரொம்ப சோகமா இருக்க போலியே, சோகத்துல இருக்க உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன், என் கூட வரியா? ப்ரொஃபசர் நமக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காரு, சேர்ந்து பண்ணா உனக்கும் பேர் கிடைக்கும்டா, வா போலான்னு ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டவன் ஹீரோ இவன் மட்டும் இல்லாம இன்னும் சில அல்லு சிலுங்களையும் சேர்த்துக்கிட்டு நைட் டைம்ல யாரோ ஒரு ஆள் வீட்டுக்கு போய் அந்த ஆளை மிரட்டுறான். ஏங்க உங்களுக்கு இந்த வேலை, ப்ரொஃபசர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களாமே. அதை கேட்டதும் அவரோட ஃபேன்ஸ் ஆன எங்களுக்கு நெஞ்செல்லாம் எப்படி கொதிச்சிச்சு தெரியுமா? டீசெண்டா நாளைக்கு நீங்களா போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டா நல்லது. நம்ம திரும்ப மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வைங்களேன், அது கஷ்டமாயிடும். எப்படி வசதி, போய் வாபஸ் வாங்கிடுறீங்களா அப்படின்னு பேஸ்பால் பேட்டெல்லாம் கையில வச்சுக்கிட்டு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? பயத்துல சரின்ட்டாரு. சோ இதுதான் ப்ரொஃபசரோட வேலையே போலங்க. அந்த ஆளை பத்தி யாராச்சும் தப்பா பேசிட்டா அவங்கள ஹேண்டில் பண்றதுக்குன்னே ஒரு அடியாள் குரூப்பை உருவாக்கி வச்சிருக்கான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க சேர்க்க ட்ரை பண்றான்ல. இதே மாதிரிதான் இந்த கேங்ல இருக்க எல்லாரையுமே மேனிபுலேட் பண்ணி அவங்க மனசை மாத்தி மாத்தி கூடவே வச்சிட்டு இருக்கான். அதுக்கு இப்ப கொடுக்கும் எரையாக போறானேன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் ஹீரோயின் வீட்டுக்குள்ள சமைச்சிட்டு இருக்க டைம்ல வீட்டுக்கு வெளியே கார்டன்ல யாரோ நெருப்பை பத்த வச்சுட்டு ஓட்டானுங்க. கஷ்டப்பட்டு ஹீரோயின் அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு போலீஸ்க்கு கால் பண்றா. எப்பவும் போல ஷெரீஃப் வராருங்க. என்னங்க நெருப்பு தானா பத்திச்சு, இதுக்கு யாரும் காரணம் இல்ல அதானே சொல்ல போறீங்க, சொல்லிட்டு கிளம்புங்கன்னு ஹீரோயின் மனசை விட்டா. இல்லம்மா நான் ஒன்னும் அவ்வளோ கெட்டவன்லாம் இல்ல, சொல்ல போனா நான் கெட்டவனே இல்ல. போன தடவை வரும்போது நீ என்கிட்ட சொன்னல, சில வருஷத்துக்கு முன்னால பையனுக்காக ஒரு பாட்டி வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, நான் அதை எடுத்துக்கலன்னு. ஏன் எடுத்துக்கலன்னு தெரியுமா? பையன் ப்ரொஃபசர் கூட போனதுனால அவனுக்கு அடிபட்டு மண்டையில 9 தையல் போடுற மாதிரி நிலைமை வந்து அவன் மூச்சு பேச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா பாட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. நான் கேஸ் எடுக்கணும்னா அதுக்கு விட்னஸ் வேணும்ல. அடிப்பட்ட பையனே ப்ரொஃபசருக்கு எதிரா சாட்சி சொல்ல மாட்டான்ட்டான். அவன் அம்மா சரியான தண்ணி வண்டி, அது சாட்சி சொல்றேன்னு வந்து நான் அதை கோர்ட்லயே நிறுத்தினாலும் அவங்க சைடு வக்கீல் இது குடிகாரின்ற ஒரே காரணத்தை வச்சு கோர்ட்ல அதை கிழிச்சு தொங்க விட்டுருவானுங்க. ஒன்னுத்துக்கு உதவாத இந்த கேஸை என்னால எப்படிமா எடுக்க முடியும்? அதான்
எடுக்கல. இப்பவும் சரியான சாட்சி இருந்தா ப்ரொஃபஸரை லாக் பண்றதுக்கு நான் ரெடி. ஆனா அவன் வீட்டு கார்டன்ல நெருப்பு பத்திக்கிட்டதுனால அதுக்கு ப்ரொஃபஸர் தான் காரணம்னு சொல்ல முடியுமா? இப்போதைக்கு நான் அதை வேற கேஸா எடுத்துக்கிறேன். போக போக என்ன ஆகுதுன்னு பாப்போம் அப்படின்னு ஹீரோயின் ஷெரீஃப் ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருந்தா, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேன்ற ரேஞ்சுக்கு ஷெரீஃப் ஒரு ஸ்பீச்சை போட்டு போறாருங்க. அங்க சீனை கட் பண்ணிட்டு கொடுக்கிட்ட வர ஜிக்கு தான் அரும்பு மீச முளைக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. மனசுல பெரிய ஆளுன்னு நினைப்பு. காலைல அம்மா கிட்ட சண்டை போட்டாராம். திரும்ப வீட்டுக்கு போக மாட்டாராம். அடைக்கலம் கேட்டு ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு வரான். ப்ரொஃபஸரோட பொண்டாட்டிக்கு கொடுக்கு வந்திருக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஆனாலும் ப்ரொஃபஸர் நம்ம பையன் தான் விடு நான் பாத்துக்கிறேன்னு பொண்டாட்டியை கன்வின்ஸ் பண்ணி நைட் அவனை அங்கேயே தங்க வச்சிட்டாரு. காலையில கொடுக்கு எழுந்திருக்கிறதுக்குள்ளங்க ப்ரொஃபஸர் போயாச்சு. போறதுக்கு முன்னால கொடுக்குக்காக ஒரு லெட்டரையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதை கொடுக்கு பிரிச்சு பார்த்தா, தம்பி தங்க கம்பி, உனக்கு பையன்ல இருந்து ஆம்பளையா மாறணும்னு ஆசையாப்பா. சாயந்தரம் 6 மணிக்கு இந்த வேர் ஹவுஸ்க்கு வா. அங்க நான் உன்னை ஆம்பளையா மாத்தி காட்டுறேன். அத ப்ரொஃபஸர் எழுதி வச்சிருக்க. உடனே கொட்டுக்குள்ள ஒரு குதிரை குதிக்குது. ஆனா அப்பவே ப்ரொஃபஸர் பொண்டாட்டி தெளிவா சொல்லிட்டா, இங்க பாரு, என் புருஷன் ஒரு அரலூசு. நீ அவன் கூட சேர்ந்து முழு லூஸ் ஆயிடாத. நீ இன்னமும் பையன்தான். நீ ஆம்பளையா மாறுறதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு. புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, பொழைச்சுக்கோ அப்படின்னு அவங்க இன்டைரக்டா எதையோ சொல்றாங்களா. அதை முடிச்சுட்டு இங்க ஹீரோயின்ட்ட வந்தா ஹீரோயின் பிஏ 2 பேரும் மறுபடியும் அந்த பாட்டியோட வீட்டுக்கு போறாங்க. எங்கடா அவுத்து விட்ட அந்த நாய், கூட்டணும் வாத, இவளை கடிச்சு உடைக்க சொல்லிடுறேன் அப்படின்னு பாட்டி ஹீரோயினை பார்த்ததும் டென்ஷன் ஆகுது. பாட்டி நிலைமையா புரிஞ்சுக்கோங்க பாட்டி. அன்னைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்களோ அதெல்லாம் இப்போ இன்னைக்கு எனக்கு நடக்குது பாட்டி. எனக்கு எது நடந்தாலும் கூட பரவாயில்ல. என் பையன் ப்ரொஃபஸர் தான் பச்சாவுக்கு பச்சான்னு அந்த ஆள் பின்னாலே சுத்துறான். இதுல இருந்து வெளியே வரணும்னா உங்க பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெளிவா தெரிஞ்சாதான் பாட்டி என்னால ஏதாச்சும் பண்ண முடியும். ஒரு 5 நிமிஷம் நான் அவங்ககிட்ட பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டு பாட்டியே முடியாதுன்னாலும் உள்ள இருந்த பையனே மனசு இறங்கி வந்துட்டாங்க. மா விடுமா, அவங்க பேசிட்டோம், நானும் எவ்வளவு நாள் தான் எல்லாத்தையும் முடிய வைக்கிறது அப்படின்னு அவனே ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு, எல்லாம் ஏற்கனவே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ப்ரொஃபஸர் மேனிபுலேட் பண்ணி அவனோட குரூப்ல ஒரு ஆளையா சேர்க்கறான்ல, அப்படிதான் இந்த பையனையும். இவனுக்கு வேற யாருமே முக்கியம் இல்ல, ப்ரொஃபஸர் மட்டும்தான் முக்கியம்ன்ற மாய வலையில விழ வச்சு இவனை குரூப்ல சேர்த்துக்கிட்டான். குரூப்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவனுக்கு விருப்பம் இல்லாத பல வேலைகளை பண்ண வேண்டியதா போயிடுச்சு. சில பேர் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துருவானுங்க. பல பேரால அது முடியாதுல்ல. அந்த மாதிரிதான் இவனும். ஒரு கட்டத்துல என்னால இதை பண்ண முடியாதுன்னதும் இப்ப ப்ரொஃபஸர் கொடுக்க ஒரு வேர் ஹவுஸ்க்கு வர சொன்னா பாருங்க. அந்த வேர் ஹவுஸ்ல வச்சு இவனை சம்பவம் பண்ணி மண்டையில 9 தையில போட விட்டாங்க. இப்ப கூட உங்க பையனை காப்பாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வேர் ஹவுஸ்க்கு போங்க, அப்பதான் முடியும் இவன் சொல்லி அனுப்புறான். ஹீரோயின் பிஏவை கூட்டின்னு போலங்க. அவளே பாவம், விஷயம் வெளியே தெரிஞ்சுட்டா அவர் ரிசர்ச்சுக்கு பிரச்சனை ஆயிடும் சொல்லிக்கிட்டே இருக்கா. அவளை வேற ஏன் கூப்பிட்டு இதுல உள்ள எடுத்து விட்டுக்கிட்டு, சோ நீ கிளம்புமா, நான் தனியா பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றப்பதான் அவ ஒரு குண்டை போடுறா. இவளுமே ப்ரொஃபஸரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவ ரிசர்ச்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அதெல்லாம் 6 வருஷம் பண்றதுக்கு வேலையே இல்ல. எப்பவோ அந்த ரிசர்ச் பேப்பர் சப்மிட் ஆகி அவ PhD முடிச்சிருக்கணும். ஆனா ப்ரொஃபஸர் அந்த டைம்ல இந்த பொண்ணை உசார் பண்ணலான்னு ட்ரை பண்றப்போ இவ அதுக்கு உடன்பட்டு வரல. சோ வேணும்னே அந்த பொண்ணோட ரிசர்ச் பேப்பர்ல குறை மேல குறை சொல்லி அதை சப்மிட் பண்ண விடாம பண்ணி இப்போ வரைக்கும் இழுத்தடிச்சிட்டு இருக்கான். ஆரம்பத்துல இது ஹீரோயின் சொல்றதுல தயக்கம். இப்பதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா மண்ணுக்குள்ள மண்ணா ஆயிட்டாங்களே, உண்மையை போட்டு உடைக்க. எல்லாருக்காகவும் நான் அவனை பழி வாங்குறமா, நீ கம்முன்னு இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவளை போக சொல்லிட்டு ஹீரோயின் அந்த வேர் ஹவுஸ்க்கு போனா, அங்க அந்த பையன் சொன்ன மாதிரியே வேர் ஹவுஸ்க்குள்ள ஒரு பாக்ஸிங் ட்ரைனிங் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ப்ரொஃபஸர் ரிங்குக்குள்ள வச்சு கொடுக்க நாரா கிழிக்கிறான். கேட்டாத அவனை ஆம்பளை ஆகிறதுக்கான ட்ரைனிங்கா. ப்ரொஃபஸர் போட்டு பொழக்க மூவ்மெண்ட் இல்லாத முருங்கா மாதிரி கொடுக்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரிங்குக்குள்ள முழிச்சிட்டு இருக்கான். டேய் மொட்டை, வத்தல் காய வைக்கிற அளவுக்கு மண்டையில கேப் வச்சுக்கிட்டு சின்ன பையன்டா அவனை ஏன்டா அந்த அடி அடிக்கிற புட்றான்னு சொன்னா ப்ரொஃபஸரும் கேட்கல. நான் பெத்த நாதாரியே, நீயாச்சும் நான் சொல்றதை கேள்றா, ரிங்க விட்டு வெளியே வாடா, இது உனக்கு தேவையே இல்லாத வேலைன்னு அவங்கிட்ட சொன்னாலும் நீ சும்மா இருமா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஆம்பளையா மாறியே ஆகணும், அதுக்கு நான் அதை பண்ணியே ஆகணும்னு மென்டல் மாதிரி பேசுறான். இவனுக்கு ஏன் மூளை 3 ரூபா பேனா மாதிரி விட்டு வேலை செய்யுதுன்னு தெரியல. அதுக்கு மேல ஹீரோயினால என்ன பேச முடியும்? எக்கேடாச்சும் கேட்டு போன்னு இங்க இருந்து கிளம்பினவ நைட்டோட நைட்டா ப்ரொஃபஸரோட வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழையறா. அப்படி உள்ள போய் பார்க்கும் போதுங்க, வீட்டுக்குள்ள ஒரு டேபிள் ராயல்ல இருந்து ஹீரோயினுக்கு போட்டோ ஒண்ணு கிடைக்குது. ஹீரோயினோட சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான ட்விஸ்ட் அந்த போட்டோல தாங்க இருக்கு. 2 பேரும் முத்தம் குத்த மாதிரி போஸ் கொடுத்திருக்காங்க. அது கீழே என் ஆசை மச்சான் வாங்கி தந்த மல்லிகை பொண்ணு கிளாஸ்மேட் காதல் ரீதியா வாசனமும் எழுதி வச்சிருக்கா. அது ஹீரோயின் கிடைக்கும் போதே ப்ரொஃபசர் வர மாதிரி ஒரு சவுண்டு. ரூமுக்குள்ள வந்த ப்ரொஃபசருக்கும் ப்ரொஃபசர் பொண்டாட்டிக்கு நடுவுல ஒரே சண்டை. பார்ட்டியில இறந்து போன கிளாஸ்மேட்ட ப்ரொஃபசர் தான் கொண்டிருப்பானோன்னு அவளுக்கே ஒரு டவுட். நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சும் அந்த கன்றாவியான விஷயத்த வெளியே சொல்ல முடியாம பொண்டாட்டியா போயிட்டேன்னு அமைதியா இருந்தேன். பார்ட்டியில அந்த பொண்ணு சாகுறப்போ நீ எங்கடா இருந்த? இவ்வளவு நாளா அந்த கேள்வியை கேக்குறேன், பதில் சொல்றியா நீ?
இப்பவாச்சும் சொல்லுன்னு கேட்டா ப்ரொஃபசர் வாய்வே திறக்க மாட்டான். இங்க பாரு, நான் அவளை லவ் பண்ணேன், அதுவும் உண்மையா லவ் பண்ணேன், சும்மா எங்க 2 பேரை பத்தி கொச்சையெல்லாம் பேசிட்டு இருக்காத, கிளம்புனி அப்படின்னு இவனையே திட்டிட்டு அப்புறம் சமாதானப்படுத்துறேன்னு இவனே ஹச்சிடாக மாதிரி பொண்டாட்டி பின்னாலேயே போயிட்டு இருக்க. நல்ல வேலையா இதெல்லாம் ஹீரோயின் காதுல வாங்கிட்டாலே. நைஸா போட்டோவோட வீட்டுல இருந்து எஸ் ஆயிட்டா. மறுநாள் 2-3 நாளா வீட்டுக்கே வராத கொடுக்கு இப்ப ஹீரோயின் இல்லாத டைம்ல வீட்டுக்குள்ள வந்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கிளாஸ்மேட்ஸ் ஆகிறதுக்கு முன்னால ஹீரோயின் கிட்ட சொன்னால, நான் கொடுக்கிட்ட சொல்ல நினைச்ச விஷயத்தெல்லாம் லெட்டரா எழுதி அதை கொடுக்க தைரியம் இல்லாம என் ரூம்ல வச்சிருக்கான்னு. எதாச்சும் அந்த லெட்டர் இவன் கண்ணுல மாட்டுதுங்க. அதெல்லாம் கண்ணீரோட பட்சவன் இனிமேல் இந்த வீடும் வேணாம் அம்மாவும் வேணாம், ப்ரொஃபஸரோட கேங்லயே ஒரு ஆளா ஐக்கியம் ஆயிடலான்னு ஒட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறப்போ ஹீரோயின் வந்துட்டாங்க. தம்பி நீ போறதுனா போப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் உன்னை எப்பவும் என் கைக்குள்ளேயே வச்சிருக்க ஆசைப்பட்டதில்ல. ஆனா நீயா இருக்கப்போ நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, உன் நிற குறை எல்லாத்தையும் நான் லவ் பண்ணுவேன், எனக்கு அது பிடிக்கும். பட் என்ன மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டாங்கப்பா, அது என்னைக்கு உனக்கு புரியுதோ அன்னைக்கு நீ கஷ்டப்படுவ அப்படின்னு ஹீரோயின் சொல்ல சொல்ல கொடுக்கு ஆண் புழுவோட கார்ல ஏறி கிளம்பிட்டான். ஹீரோயினால வெறிய அடக்க முடியல. கடைசியா என் பையனே என்ன விட்டு போற மாதிரி பண்ணிட்டான்ல, இன்னைக்கு அவனை முடிச்சு விட்டுற வேண்டியதான்னு ப்ரொஃபசருக்கு மெசேஜ் போடுறா. நான் உன்கிட்ட சில விஷயங்களை பேசி பைசல் பண்ணியே ஆகணும், நைட்டு 8 மணிக்கு செமினார் ஆளுக்கு வர, அப்படி வர முடியாதுன்னு சொன்னியோ போட்டோ ஊர் முழுக்க பரவிடுண்டா வந்து சேருன்னு மெசேஜ போட அடுத்த சீன்லயே ஹீரோயின் வாய் முகூர்த்தம் பழிக்குதுங்க. ப்ரொஃபசரோட கேங் கொடுக்கு உட்பட ஒரு பார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்களா. அப்ப கொடுக்கு பார்ல இருந்து ஒரு வெயிட்ரஸ் பொண்ணு அப்ரோச் பண்ற மாதிரி பேசுறானா. அந்த பொண்ணு பல்பு கொடுத்துட்டு போயிட்டா, அவங்களுக்கு உன்னை பிடிக்கல போல, அதான் இப்படி பேசிட்டு போயிட்டாங்கன்னு கொடுக்கு சொன்னா. அப்புறம் உன்ன மாதிரி திக்குவாயா இருந்தா பிடிக்குமா அப்படின்னு கொடுக்கோட குறைய பத்தி சொல்லி கலாய்க்கிறான். இந்நேரம் பார்த்து ப்ரொஃபசர் ஆண் புழுக்கு ஒரு டெக்ஸ்ட போட, ஹீரோயின் ஓவரா போறாடா, அவளை முச்சே ஆகணும், சீக்கிரம் இங்க வாங்கன்னு இந்த கேங்கையும் செமினார் ஆளுக்கு வர சொல்றான். கூட கொடுக்கும் வந்தா நல்லா இருக்குமா, முடிக்க போறதே அவன் அம்மாவை. சோ ஆண் புழு நேக்கா கொடுக்க இங்கே கழட்டி விட்டு போறான். அப்பவும் கொடுக்க சும்மா இல்ல, எங்க போறானுங்கன்னு பாக்க பின்னாலே கிளம்புறான். அங்க ஹீரோயின் செமினார் ஆளுக்கு போறப்போ ஃபர்ஸ்ட் மொட்டை மட்டும் தாங்க தனியா இருக்கான். ஹீரோயின் அங்க போய் மொட்டை கிட்ட கேள்வியா கேட்டு பிஏத செல்லுல வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்போ திடு திடு திடுன்னு அங்க வந்த மொட்டையோட வானரங்கள் ஹீரோயின் பிஏ 2 பேரையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அடுத்து கடத்தப்பட்ட இடத்துல இருந்து கடத்தப்பட்ட ஹீரோயினோட மூஞ்சில இருக்க துணியை விளக்குனா இதுதாங்க நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீனு. எப்படா மொட்டை உனக்கு இவ்வளவு தைரியம், பசங்களெல்லாம் அடியெல்லாம் மாத்தி வச்சுக்கிற, உன் கிளாஸ்ல படிக்கிற சின்ன பொண்ணுங்கன்னு கூட பார்க்காம அவங்கள லவ்ன்ற பேர்ல ஏமாத்தி கடைசியா அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் விட்டு என் கூட வந்துருன்னு டிமாண்ட் பண்றப்போ அவங்களையும் போட்டு தள்ளுற. என்ன ஜென்மத்துலடா உன்னை சேர்க்கறது, இப்ப என்ன கொல்ல போறியா, கொண்டு போ, எல்லாத்துக்கும் நான் ரெடின்னு ஹீரோயின் அவ்வளவு தினாவட்டா பேசுறா. நீ பேசுறதுல என் மண்டெல்லாம் சூடாகுதுரி, ஆனாலும் உங்க 2 பேரையும் கொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். லாஸ்ட் வாய்ப்பா கேக்குறேன், 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடுங்க, என் கண்ணுலயே படாதீங்க, அதான் உங்களுக்கு ஒரே வழின்னு மொட்டை ஆஃபர் கொடுக்குறான். ஹீரோயினே போக ஒத்துக்கிட்டாலும் பிஏ ஒத்துக்க மாட்டா போல. 6 வருஷமா இங்க உட்காந்து நான் கஷ்டப்படுவேன், டக்குன்னு ஊரை விட்டு போனா என் ரிசர்ச் பேப்பர்ல என்ன ஆகுது, நோ மீன்ஸ் நோன்றா. டக்குன்னு மொட்டை பயமுட்ட துப்பாக்கி எடுத்தா எதிர்பாராத நேரத்துல கொடுக்கங்க வந்துட்டான். அதுல மொட்டை டைவர்ட் ஆக அழகா ஹீரோயின் அவன் கையில இருந்த துப்பாக்கியை புடிங்கிட்டா. கொடுக்கு போலீஸ்க்கு கால் பண்ண போன் எடுத்தா, கண்ணா அண்ணன்பா, இப்ப நீ போலீஸ்க்கு கால் பண்ணிட்டா அடுத்து ஒரு நாள் அண்ணன் கூட இருக்க முடியாது, உன் அம்மா 1000 சொல்லுவா, அதெல்லாம் கேட்கலாமா, உனக்கு அண்ணன் முக்கியம் இல்லையா, சோ போனை போடாதன்னு அங்க கூட ப்ரொஃபசர் கொடுக்க மேனிபுலேட் பண்றாங்க. போடாங்கோ ஐயாக்கா, என் அம்மா நோக்கியே நீ துப்பாக்கி நீட்டுவ, அதுக்கப்புறமும் நான் அவன் வாழை பிடிச்சின்னு சுத்துவேன்னு உனக்கு நினைப்பா. ஹால உடன் கொடுக்கு ஒரு வழியா திருந்தி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. வந்தாச்சு மொட்டை அவனோட வானரங்கள் எல்லாரையும் அரெஸ்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் போன ஹீரோயின் எல்லா கதையும் ஷெரீஃப்ட்ட சொல்லிட்டு மொட்டை மேல போடப்பட்ட அந்த சார்ஜ் ஷீட்டை வாங்கி பார்த்தா ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. மொட்டை மேல ஏகப்பட்ட அலிகேஷன் இருந்தாலும் கிளாஸ்மேட்டை அவன் தான் கொண்டான்னு அவன் மேல மர்டர் சார்ஜ் எதுவுமே இல்ல. நாங்க மீண்டும் முதல்ல இருந்தா ஏன் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. வேற என்னமா பண்ண முடியும், ப்ரொஃபசர் கிளாஸ்மேட்டை டார்ச்சர் பண்ணியிருந்தானா கேஸ், கிளாஸ்மேட்டுக்கு ஒரு பர்னர் போன்ல இருந்து மெசேஜ் வந்துச்சா, ப்ரொஃபசரோட வீட்டுல இருந்து அந்த பர்னர் போனை எடுத்துட்டோம். அதுல கிளாஸ்மேட் கிட்ட இருந்து போன மெசேஜா இருக்கட்டும் அவன் அனுப்புன மெசேஜா இருக்கட்டும் 2 பேரும் விருப்பப்பட்டு காதல் ரீதியா அந்த மெசேஜ் அமைச்சிருக்காங்க. கிளாஸ்மேட்டும் 18 வயசு நிரம்பின மேஜர் பொண்ணு. இது எல்லாத்துக்கும் மேல பார்ட்டி நடக்கிறப்ப கிளாஸ்மேட் 2வது மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்தால, அப்ப ப்ரொஃபசர் வேற இடத்துல இருந்தான்றதுக்கான அலிபி இருக்குமா. சோ தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் அவன் மேல அந்த கேஸ போட முடியாது, அதை ஆக்சிடென்ட்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இத சொல்லி ஷெரீப் ஹீரோயினை அனுப்பிட்டாரு. அந்த சோகமான கதையை பிஏ கிட்ட சொல்லான்னு ஹீரோயின் பிஏ வீட்டுக்கு வரா. படம் முழுக்க பிஏ துடிச்சிட்டு இருந்தால, என்னோட ரிசர்ச் பேப்பர் முன்னேற்றமே ஆக மாட்டேங்குது, அப்படியே இருக்கு, என்னால பிஹெச்டியே முடிக்க முடியலன்னு. ப்ரொஃபசர் போனதுக்கு அப்புறம் அவர் ரிசர்ச் பேப்பரை பண்றதுக்கு தான் எந்த தடையும் இல்லையே. காலேஜ் அவர் ரிசர்ச் பேப்பரை அக்செப்ட் பண்றதா ஒத்துக்கிட்டாங்க. பேப்பரை சப்மிட் பண்ண குஷியோட கிளம்பிட்டு இருக்கா. இதை உங்க விட நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுமோ பண்ணுங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பிஏ ரெடியாக ரூமுக்குள்ள போறா. அப்ப எதர்ச்சியா ஹீரோயின் டேபிள்ல இருக்க ஒரு பேப்பரை பார்த்தா
நான் இன்ட்ரோல சொன்னல அன்பிரிடிக்டபிள் ட்விஸ்ட், அந்த ட்விஸ்டே இங்க தாங்க. டேபிள்ல பிஏவோட ரிசர்ச் பேப்பர் இருக்கு. ஹைலைட் என்னன்னா ரிசர்ச் பேப்பர்ல என்ன டைட்டில் எழுதப்பட்டிருக்கோ இதே டைட்டில்ல தான் கிளாஸ்மேட்டும் ஒரு ரிசர்ச் பேப்பரை ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பா. என்னடா அதுவும் இதுவும் ஒன்னா இருக்குன்னு ஹீரோயின் ஷாக் ஆகும் போது வில்லத்தனமான லுக்கோட ஹீரோயின் பின்னால வந்த பிஏ அவளே ஒத்துக்கிறா. அன்னைக்கு நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் தாங்க, நான் அவளை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணி எதுவும் பண்ணல. இத பிஏ சொன்னதோட அப்ப நடந்த பிளாஷ்பேக். பிஏ கடந்த 6 வருஷமா ஒரு டைட்டில்ல ரிசர்ச் பேப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காளாங்க. பிஏ மேல ப்ரொஃபசருக்கு ஒரு கோவம் இருக்கா, அவன் நம்மள அக்செப்ட் பண்ணிக்கலான்னு. சோ ப்ரொஃபசர் என்ன பண்ணிட்டான், அவன் காதலிச்ச கிளாஸ்மேட் கிட்ட இந்த டைட்டில கொடுத்து நீ அதுல ரிசர்ச் பேப்பர் பண்ணிக்கோன்ட்டான். பிஏக்கு விஷயம் தெரிய வந்து பார்ட்டில அவளுக்கும் கிளாஸ்மேட்டுக்கும் சண்டை நடந்திருக்கு 2வது மாடியில. நான் அதுக்கு ரொம்ப வருஷம் உழைச்சிருக்கம்மா, நீ அதில் பண்ணாதம்மா விட்டுருமான்னு பிஏ சொல்ல இவ ஒத்துக்க மாட்றா. அது எப்படி முடியும், நான் தான் உழைச்சிருக்கேன், என்னாலே முடியாது இப்படின்னு கிளாஸ்மேட் கத்திருக்கா. கோவம் தாங்காம பிஏ சும்மா அவளை புடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அது விபரீதமா மாறி அவ கீழே வந்து செத்தே போயிட்டா. எப்படிங்க இருந்துச்சு இந்த ட்விஸ்ட்? நான் சொன்ன மாதிரி அன்பிரிடிக்டபிளா இருந்துச்சா இல்ல திறமசாலிங்களானா நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதை கொஞ்சம் மறக்காம சொல்றேங்க. ரிசர்ச் பேப்பர் ஓகே ஆகிற டைம் கூட இல்ல, அப்பவே ஒரு கொலை பண்ணிருக்கான்னா இப்போ ஓகே ஆக போகுது. ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இன்னொரு கொலை பண்ண தயங்குவான்றீங்க. எங்க தயங்குறா, கத்தி எடுத்து ஒரு சொல்லிட்டு பாக்குறா. அதுல ஹீரோயினுக்கும் அவளுக்கு சண்டை நடந்து 2 பேரும் கண்ணாடி உடச்சிட்டு வெளியே விழுந்தா தன்வினை தன்னை சுடும்ன்ற கதையா. பிஏ கையில இருந்த கத்தி அவ வயிற்றுலயே சொருகிச்சு, ஆளு அங்கேயே அவுட்டு. சோ தாயா இருந்தாலும் தனியா நின்று ஒரு கேஸ சால்வ் பண்ண கெத்தோட அவள்தான் கொடுக்க எந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புறாங்க. படையப்பா பட்ல சிவாஜி கணேசன் ஐயா பண்ணுவார்ல, வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால ஒரு நடிப்பு கொடுக்க இந்த வீட்டை பார்த்து அப்படி ஒரு நடிப்பை போட்டு அம்மா பையன் 2 பேரும் காடி எடுத்துக்கிட்டு ஜோடியா கிளம்புறப்போ படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.